का जीवनस्मरणं गोविंद जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव। पंढरीनाथ महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नीकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशतीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। जन्माद्यस्य यतोऽन्वयातितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च अप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। श्रीरामस्य कथा प्रसंगसमये वल्मीकजन्मा स्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिः सोऽभवत्। श्रीपुण्यप्रतभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव स बभौ योऽनन्तरामो यतिः। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुमवतीर्णन्तं सद्गुरुं प्रेमिकं भजे। श्रीहरये नमः। ஸ்ரீயப்பதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் வைகுண்டவாசி தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினால இப்பேற்பட்ட ஜகத்தை சிருஷ்டி பண்ணினார்.
இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணி 80 லட்சம் ஜீவராசிகளையும் சுவாமி சங்கல்ப மாத்திரத்தினால சிருஷ்டி பண்ணினார். இந்த 80 லட்சம் ஜீவராசிகளையும் உத்தமமான பிறவிங்கிறது மனுஷ பிறவி. மற்ற பிறவிகளுக்கும் மனுஷ பிறவிகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, மற்ற பிறவிக்கு பகவான் மற்ற ஜந்துக்களுக்கு 5 அறிவை தான் பகவான் கொடுத்துருக்க. இந்த மனுஷனுக்கு தான் பகவான் 6 அறிவை கொடுத்துருக்க. இந்த 6வது அறிவுக்கு பகுத்தறிவுன்னு சொல்கிறான். பகுத்தறிவுன்னா இந்த உலகத்தில் எது நித்தியமான வஸ்து, எது அனித்தியமான வஸ்து எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். இதில் இந்த உலகத்தில் நித்தியமான வஸ்துங்கிறது எது? பிரம்மஸ்வரூபியாக இருக்கிற பகவான் தான் நித்தியமான வஸ்து. மற்றது எல்லாமே அனித்தியம் தான். மனுஷாலேருந்து மிருகங்கள் பட்சியிலேருந்து மலைகளோ சமுத்திரங்களோ எல்லாமே அனித்தியம். பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற பகவான் தான் சத்தியமான வஸ்து. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பகவான் இந்த மனுஷனுக்கு 6வது அறிவை கொடுத்துருக்கார் பகவான். சரி, இந்த நித்தியம் மற்றதெல்லாம் அனித்தியம், பகவான் தான் நித்தியம்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்து மூலியமாக பகவானை தெரிஞ்சுக்கலாம். வேதம் படித்து அதனுடைய அர்த்தங்கள் மூலியமாக பகவான் தான் நித்தியமான வஸ்து, பிரம்மம் தான் நித்தியமான வஸ்துன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அதிகாரித்துவம் தேவை. இன்னனால தான் வேதம் படிக்க முடியும். சரி, சாஸ்திரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, சாஸ்திரங்களும் எனக்கு படிக்க தெரியாது, இதிகாச புராணங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம் பகவானை. சரி, அதிவாயிலாகவும் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. பகவானை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, கதாசிரவணங்கள்னால பகவானை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படி பகவானை தெரிஞ்சுட்டு இதனால் என்ன பிரயோஜனம்? பகவான் தான் நித்தியம்னு நான் புரிஞ்சுட்டேன், மற்றதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சுட்டேன், இதனால் என்ன பிரயோஜனம்னா, இது தெரிஞ்சாதான் ஒரு மனுஷனுக்கு மோட்சமே. ஒரு மனுஷனுக்கு மோட்சம் எப்படி வரும்? ஞானான் முக்திகின்னு ஒரு மனுஷனுக்கு ஞானம் அடைஞ்சாதான் அவனுக்கு மோட்சம். இந்த வேதமோ சாஸ்திரமோ இதிகாச புராணங்களோ இத்தனையும் ஒரு மனுஷன் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காரணம் மோட்சத்துக்காக, அந்த பிரம்மத்தோட கலக்கிறதுக்கு தான் இத்தனை பிரயத்தனமும். சரி, அந்த மோட்சம் எப்படி கிடைக்கும்னு, மோட்சம் கிடைக்கணுமே, அந்த மோட்சத்தை நம்ம அடைஞ்சிக்கணுமே. எப்படி அடைய முடியும் மோட்சத்தை? ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் சொல்றார், மோக்ஷ சாதன சாமக்ரியா பக்திரேவ கரீயசி பக்தி உற்பத்தியதே பும்சாம் சோகமோக ஜராபஹ. நீ மோட்சத்தை அடையணும், பகவானோட இருந்தல கலக்கணும், நீயும் பிரம்மத்தோட கலக்கணும்னா உனக்கு எதுடா வழின்னு சொல்றார்? பக்திரேவ கரீயசி, பக்தி தாண்டா உனக்கு வழி. அப்பேர் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி நித்யபிதீயதே. சரி, அந்த பக்தியானது உன்னுடைய ஹிருதயத்துக்கு வந்துருத்துன்னா சோகமோக ஜராபகா. பக்திங்கிறது உள்ள வந்துருத்துன்னா உனக்கு அதுக்கப்புறம் துக்கம் கிடையாது, ஜர கிடையாது, கிழத்தனம் கிடையாது, மோகம் கிடையாது. இந்த உலகத்தை பார்த்து மோகிச்சுன்னு இருக்க மாட்டான். இது அத்தனையும் பக்தி உள்ள வந்துருத்துன்னா சோகமோ ஜரையோ நாசம் அடைஞ்சிடும். சரி, சோகம் போயிடும், மோகம் கூட போயிடும், ஜரை எப்படி போகும்? ஜரங்கிறது சரீரத்துக்கு வரக்கூடியது. அந்த ஜர எப்படி போகும்னா, சரீரத்துக்கு தான் ஜர வரும், உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கிழத்தனமே கிடையாது. அது என்னைக்கும் யௌவனமாகவே இருக்கும், அது பகவானோட கலந்துரும். இந்த அனித்தியமான சரீரத்துக்கு தான் ஜர வரும். சோகமோக ஜராபஹா. சரி, அந்த பக்தியை நான் அடையணும், பக்தியை நான் பண்ணணும், எனக்கு பக்தி வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பக்தி வரத்துக்கு எந்த விதமான மார்க்கமும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. ஏன்னா பக்திங்கிறது அதுக்கு ஒரு ஸ்வரூபமே கிடையாது. அது எப்படி இருக்கும்னு உன்னால் சொல்ல முடியாது, அனிர்வச்சனீயம்.
பக்தியை வாக்குனாரில் வர்ணிக்கவும் முடியாது, இதுதான் பக்தின்னு உன்னால் காட்டவும் முடியாது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது அவளுக்கு அனுபவபூர்வமாக இருக்கிறது பக்திங்கிறது. அனுபவபூர்வமாக இருக்கணும், அதுக்கு தான் பக்தின்னு பேர். இப்போ பூஜை பண்ணுறது பக்தியா, இல்லை பாகவத பாராயணம் பண்ணுறது பக்தியா, பஜனை பண்ணுறது பக்தியா, நாமா சொல்கிறது பக்தியான்னா இதெல்லாம் ஒரு நல்ல காரியம், சத்சங்கம், இது பக்தியாக ஆயிடாது. இதை நீ பண்ணிண்டே இருந்தேன்னா ஒன்றை அறியாமலே உனக்கு தெரியாமல் ஹிருதயத்தில் வரக்கூடியதுக்கு தான் பக்தின்னு பேர். இதுக்கு பலவிதமான மார்க்கம் இருக்குது. பக்தின்னு ஒரு விஷயத்தை பக்தின்னு சொல்லிடவே முடியாது. பிரகலாத சுவாமி நவவித பக்தின்னு சொல்கிறார், 9 விதமான பக்திங்கிறார். 9 விதமான காரியத்தை தான் நவவித பக்தின்னு பேர். அது 9 நீ ஏதாவது ஒன்றை பண்ணிண்டே இருந்தேன்னா உனக்கு பக்தி சித்திக்கும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். 9 மார்க்கத்தை தான் சொல்கிறார். இந்த 9 மார்க்கம் தான் பக்தியானா அது பக்தி கிடையாது. ஸ்ரவணம், பகவானுடைய கதைகளாகிற இந்த அமிர்தத்தை கதாசிரவணம் நித்தியம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவே ஒரு பக்தின்னா, கதை கேட்கறது தான் பக்தின்னா அது பக்தி இல்லை. நீ கதையை கேட்டுண்டே இரு. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்வால்மெண்ட்டுக்கு தான் பக்தின்னு பேர். நன்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்வால்மெண்ட்டுக்கு பக்தின்னு பேர். அது நீ எந்த காரியம் வேணால் பண்ணு, பகவத் சம்பந்தமாக எந்த காரியம் வேணால் பண்ணு, அது மனசு லயிச்சு பண்ணணும், இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும். கதாசிரவணம்னா சும்மா நானும் கதை கேட்பேன், யார் சொன்னாலும் கேட்பேன், யார் சொன்னாலும் கேட்கணும், அது வேற விஷயம். பகவத்குணம் யார் சொன்னாலும் கேட்கணும். குந்தி தேவி சொல்கிறா, ஸ்ருண்வந்தி காயந்தி கிரணந்தியபீக்ஷ்ணஷா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹாம். பகவான் அடையிறதுக்கு ஒரு 5 மார்க்கத்தை குந்தி தேவி சொல்கிறா. ஸ்ருண்வந்தி, கதையை கேட்கணும். காயந்தி, பகவான் நாமத்தை வாக்குனால சொல்லணும். கிருணந்தி, அதை உள்வாங்கிக்கணும் கதையை. ஸ்மரந்தி, உள்வாங்கின்ற கதையை திரும்பி 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 நினச்சி பார்க்கணும். நந்தந்தி, 5வது ஒரு விஷயம் சொல்கிறா, ஆனந்தயந்தி, யாரு கதை சொன்னாலும் கேட்கணுங்கிறா. ஒரு 5 வயசு குழந்தை சொல்கிறது, இந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகிறது, அப்பா அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துருக்கா, ஒப்பிக்கிறதுன்னு நீ நினைக்காத. அந்த குழந்தையினுடைய வாக்குலேருந்து பகவான் நாமா வருதே, பகவானுடைய கதை வருதேன்னு கேளுங்கிறா குந்தி தேவி. யார் சொன்னாலும் கேட்கணும் கதை. ஆனந்தயந்தி, அந்த கதையை கேட்டு சந்தோஷப்படணும். கதை யார் சொன்னாலும் கேட்கணும். எப்படி கேட்கணும்னு சொல்கிறார் பிரகலாத சுவாமி. ஸ்ரவணம், அப்படி அந்த கதையை கேட்கும்போது இன்னண்ட பார்க்கக்கூடாது. அந்த கதை ஒரு பதத்தையும் ஒரு வார்த்தையும் உள்வாங்கி கேட்டுட்டே இருக்கணும். அப்படி கேட்டுட்டே இருந்தேன்னா உனக்கு பக்தி வரும். அதுவும் எப்போ வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. என்னாகும், ஒரு அளவுக்கு மேலே இப்படி நீ கதையை கேட்டுட்டே இருக்க உன்னால் கதை கேட்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு எண்ணம் வந்துடும், ஆஹா இன்னைக்கு நம்மளால் கதை கேட்க முடியலையே, இன்னைக்கு கதை கேட்க முடியலையேன்னு நீ என்னைக்கு உண்மையாக தாபப்படுறியோ அதுதாண்டா உண்மையான பக்திங்கிறது. ஸ்ரவண பக்திங்கிறது அதுதான் உண்மையான பக்தி. கீர்த்தனம், இது போல பகவன் நாமாவை வாக்குனால பாடுறது. அதுலேயும் குணகீர்த்தனம்னு ஒன்று, நாமகீர்த்தனம்னு ஒன்று. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது அதுவும் ஒரு விதமான கீர்த்தனம். இப்படி பிரவச்சனம் பண்ணுறோமே, இதுவும் ஒரு விதமான கீர்த்தனம். இது குணகீர்த்தனம். பஜனை பண்ணுறது நாமகீர்த்தனம். ஸ்மரணம், பகவானை நினச்சுட்டே இருக்கணும். பாதசேவனம், பாதோஸ்ய விஸ்வாபூதானின்னு உபனிஷத்தில் புருஷ சூக்தத்தில் சொன்ன பிரகாரம் பாதசேவனம்ங்கிறதுக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிறவாளுக்கு நன்மை பண்ணுறதே ஒரு பக்தி. சோஷியல் சர்வீஸ். சோஷியல் சர்வீஸும் விளம்பரத்துக்காக பண்ணக்கூடாது. யூடியூப்பில் லைவை போட்டுட்டு ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பாதசேவனம், அதுக்கு சோஷியல் சர்வீஸ் கிடையாது, அது விளம்பரம். யாராவது ஒருத்தர் உலகத்தில் கஷ்டப்பட்டுருக்கா, கஷ்டப்படுறத நம்ம கண்ணால் பார்த்தோம்னா
யாரும் சொல்லாமல் போய் உபகாரம் பண்ணணும். அதுக்கும் மேலே ரோட்டில் ஒரு குப்பை இருந்ததுன்னா அதை எடுத்து போடணும். மற்றவாளுக்காக இல்லை, இந்த உலகமே பகவான், பகவத் ஸ்வரூபம். அந்த இடம் அசுத்தமாக இருந்ததுன்னா அது தப்புங்கிற எண்ணம் வரணும் இல்லை. அதுக்கு பாதசேவனம்னு பேர். அர்ச்சனம், சில பேருக்கு புஷ்பத்தை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கதை கேட்குறதோ கதை சொல்கிறதோ இதெல்லாம் பிடிக்காது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனம்னா சும்மா கிருஷ்ணாய நமஹ, கமலநாதாய நமஹ, கோவிந்தாய நமஹ, மாதவாய நமஹான்னு புஷ்பத்தை எடுத்து சும்மா போடுறதுக்கு அர்ச்சனைன்னு பேர் கிடையாது. துருவசுவாமியை பற்றி சொல்லும்போது அபியர்ச்சயத் விபும், துருவசுவாமி எப்படி பகவானை பூஜை பண்ணினாங்கிறார். அபியர்ச்சனை. அர்ச்சனம்னா புஷ்பத்தை எடுத்து போடுறது. அபியர்ச்சனம்னா அந்த பகவன் நாமாவை சொல்லிண்டே நம்ம அந்த புஷ்பத்தை போடுறோமே, அந்த நாமாவுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே போடுறதுக்கு தான் அபியர்ச்சனம்னு பேர். இப்போ அச்சுதாய நமஹா அப்படின்னு ஒரு புஷ்பத்தை எடுத்து போடுறோம்னா சும்மா வாக்குனாலும் அச்சுதாய நமஹான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அச்சுதன்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தங்கிறத மனசால உணர்ந்து போடணும். அச்சுதன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பக்தான் நச்சியாவயதி அச்சுதா. தன்னுடைய பக்தால் கஷ்டப்படுறத பகவான் ஒரு பொழுதும் பார்க்க மாட்டான். இதுக்கு அதனால தான் அச்சுதன்னு ஒரு திருநாமம் பகவானுக்கு. இதை மனசால நினச்சிண்டு, பிரபோ எப்பேற்பட்ட கருணை உனக்கு, உன்னுடைய பக்தால் கஷ்டப்படுறத அவன் கண்ணால் பார்க்க மாட்டியேன்னு நினச்சிண்டே போடணும். அதுக்கு அபியர்ச்சனம்னு. வந்தனம், பகவானுக்கு திருப்பி 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 நமஸ்காரம் பண்ணுறது. யோக பரமானந்தர்னு ஒரு பக்தர் பாண்டுரங்க சரித்திரத்தில் நித்தியம் அவருக்கு அவர் ஆற்றுலேருந்து நித்தியம் பாண்டுரங்கனை போய் சேவிக்கணுங்கிறது அவருடைய சங்கல்பம். நடந்து போய் சேவிக்க மாட்டார், ஆற்றுலேருந்து நமஸ்காரம் பண்ணிட்டே நித்தியம் போய் கோவிலுக்கு போய் சேவிப்பார். அதுவும் எப்படின்னா வெறும் நமஸ்காரம் இல்லை, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படி இன்னும் கீதா ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லிண்டு 700 ஸ்லோகத்தையும் சொல்லிண்டு 700 நமஸ்காரம் பண்ணிண்டே போய் பகவானை பார்க்கறது. இதுதான் அவருடைய நித்திய கர்மாவே, நித்திய காரியம் அதுதான். ஏன்னா அப்படி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறது அவ்வளவு பிடிக்கும். வந்தனம், ஏழாவது பக்தியான தாஸ்யம், பகவானுக்கு தாசனாக நம்ம இருக்கிறது. எட்டாவது பக்தி சக்கியம், பகவானை தான் நம்ம சகாவாக நினச்சிக்கிறது. ஆத்ம நிவேதனம், தன்னையே பகவான்கிட்ட அர்ப்பணிச்சிடுறது. காளிதாசன் சொன்னது போல பாதையவா பாத்தாலே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே மாதஸ்தவ பதயுகலம் நாகம் முஞ்சாமி நெய்வ முஞ்சாமி. அம்பாவை பார்த்து காளிதாசன் ஸ்தோத்திரம் பண்ணினா, அம்மா நீ என்ன நினைக்கிறியோ அப்படி என்ன பண்ணு. பாதையவா பாத்தாலே, என்ன பாதாளத்தில் நீ தள்ளணும்னு நினச்சேன்னா தள்ளு, அது உன்னோட இஷ்டம். ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே, இல்லை இத்தனை லோகத்துக்கும் என்ன அதிபதியாக பண்ணணும்னு நீ நினச்சேன்னா அப்படி பண்ணு. மாதஸ்தவ பதயுகலம் நாகம் முஞ்சாமி நைவ முஞ்சாமி, நீ என்ன பாதாளத்தில் தள்ளினாலும் உலகத்திலேயே உத்கிருஷ்டமான ஸ்தானத்தில் என்னை கொண்டு போய் வச்சாலும் உன்னோட சரணத்தை நான் விடமாட்டேன். எனக்கு உன் சரணம் போதும், நீ தான் எனக்கு கதின்னு தன்னை பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுறது ஆத்ம நிவேதனம். இப்படி 9 வழியை பிரகலாத சுவாமி சொல்லி கொடுத்து, எந்த 9 மார்க்கத்தில் உன்னுடைய மனசுக்கு எது படுறதோ, எந்த மார்க்கத்தை நீ பண்ணும்போது உனக்கு சந்துஷ்டியை கொடுக்கறதோ அதுதான் உனக்கு உண்மையாக பக்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் நம்ம பிரயாணம் பண்ணி அந்த பக்தி, உண்மையான பக்தியை நம்ம ஹிருதயபூர்வமாக அதை அனுபவித்து அந்த பக்தியினால பக்திரேவ மோட்ச சாதன சாமக்ரியா, மோட்சத்தை அடைஞ்சு ஞானம் ஏற்பட்டு, அந்த பக்தியினால ஞானம் ஏற்பட்டு அப்புறம் மோட்சத்தை அடையணும், அந்த பிரம்மத்தோட கலக்கணும். இப்படி 9 மார்க்கத்தில் பிரகலாத சுவாமி சொன்ன 9 மார்க்கத்தில் 7வது பக்தியாக சொல்லக்கூடிய பக்தி தாஸ்ய பக்தி. தாஸ்ய பக்தின்னா இந்த பக்தியை பண்ணினவாதான் உலகத்தில் அதிகமான பக்தா. எந்த பக்தால் எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் இந்த தாஸ்ய பக்தி பண்ணினவாதான் நிறைய பேர். ஏன்னா பகவானுக்கு நம்ம தாசன்.
இன்றைக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தான் அதிகமாக இந்த சப்தத்தை உபயோகப்படுத்துவார். அடியேன் எம்பெருமாள் தாசன், அடியேன் நம்பெருமாள் தாசன், அடியேன் ராமானுஜ தாசன். தன்னை தாசன் தாசன் தாசன்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தான் திருப்பி திருப்பி சொல்லிப்பார். அதுக்கு மேலே கூப்பிட்டா கூட அடியேன் தாசன்னு சொல்லுவாள். தாசன்னா நமக்கு தாசன் இல்லை, பகவானுக்கு தாசன். நான் பகவானுடைய தாசன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு அதுக்கு அர்த்தம். இந்த தாசிய பக்தி பண்ணினவா தான் உலகத்தில் அதிகமான பக்தா. ராமாயணத்தை எடுத்துட்டோம்னா லக்ஷ்மண சுவாமி தாசிய பக்தி பண்ணினார், ஆஞ்சநேய சுவாமி தாசிய பக்தி பண்ணினார், ராமர்கிட்ட மந்திரியா இருந்த சுமந்திரன் தாசிய பக்தி பண்ணினார், சீதாதேவி தாசிய பக்தி தான் பண்ணினார். ஏன்னா ராமருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தான் சீதாதேவிக்கு. நீங்கள் எங்கே வேணால் போங்க, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். நீங்கள் காட்டுக்கு போனாலும் அங்கே வந்து கைங்கரியம் பண்ணுறேன், நீங்கள் நாட்டிலேயே இருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறேன். சீதாதேவி தாசிய பக்தி பண்ணினார். அதுபோலவே ருக்மிணி தேவியும் தாசிய பக்தி பண்ணினார். உத்தவ சுவாமி தாசிய பக்தி பண்ணினார். பக்தால்ல மீராபாய் தாசிய பக்தி பண்ணினார். துகாராம் சுவாமிகள் அவருமே தாசிய பக்தி தான் பண்ணினார். அவர் ஒரு ஞானி இருந்தாலும் தாசிய பக்தி பண்ணினார். அதுக்கு மேல நாராயண தீர்த்தர் அவருடைய கீர்த்தனையிலேயே பூயோ பூயோ யாச்சேஞ்சலீனா பூமன் துவைமே தாஸ்யம் தேஹி தன்னுடைய கீர்த்தனையில பாடுறார். பிரபோ கிருஷ்ணா, எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு பூயோ 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 பூயோன்னா திரும்பி திரும்பின்னு அர்த்தம். எனக்கு திருப்பி 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 உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. ஏன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்தாதான் உண்டு. நானா அந்த கைங்கரியத்தை பண்ண முடியாது. நீயா எனக்கு அனுகிரகம் பண்ணி அப்பா நீ இந்த கைங்கரியத்தை எனக்கு பண்ணுன்னு நீ கொடுத்தாதான் எனக்கு உண்டு. தாஸ்யம் தேஹி. நாராயண தீர்த்தர் தாசிய பக்தி பண்ணினார். அதுக்கும் மேல வியாசராயனுடைய சிஷ்யர் அஷ்டதாசர்கள் பிரசித்தம். அதுல இன்னைக்கும் சங்கீத பிதாமகாலா இருக்கக்கூடிய புரந்தரதாசர் அவருமே தாசிய பக்தி தான் பண்ணினார். அதுக்கும் மேல அந்த அஷ்டதாசர்கள்னு தான் பேர். அவளோட பேரோடையே சேர்த்து இந்த தாசருங்கிற பேரையும் சேர்த்து வச்சுட்டு இருப்பார். புரந்தரதாசர், விட்டலதாசர், கனகதாசர், அவளுடைய திருநாமங்களுமே தாசருங்கிற சப்தத்தோட சேர்த்து தான் இருக்கும். ஏன்னா அப்படி தாசிய பக்தி பண்ணிட்டு இருந்தா. இதுல சிகரம் போல இருந்தது யாருன்னா லக்ஷ்மணசுவாமி. லக்ஷ்மணசுவாமி மாதிரி தாசிய பக்தி பண்ணின இன்னொருத்தால பார்க்க முடியாது. நிறைய பேர் தாசிய பக்தி பண்ணியிருக்கா. மற்றவா பண்ணினதுக்கும் லக்ஷ்மண சுவாமி பண்ணினதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மற்றவாள்லாம் அவளுடைய ஆசையில சந்தோஷத்தில் அப்படி தாசிய பக்தி பண்ணினான். லக்ஷ்மண சுவாமி அத்தனையும் இருந்து, அத்தனை சௌக்கியமும் இருந்து, இது எல்லாம் இருந்து தாசிய பக்தி பண்ணுறது தான் விசேஷம். நித்தியமும் ஒரு பிச்சைக்காரன் கார்த்தால எழுந்தா அவனுக்கு ஆகாரம் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. அவன் என்ன பண்ணினா தசமி அன்னைக்கு ராத்திரி நாளைக்கு நான் ஏகாதசி உபவாசம்னா. நீ உபவாசம் இருக்கிறது என்ன பெரிய விஷயம்? ஏன்னா உனக்கு நித்தியமுமே ஆகாரம் கிடையாது, யாராவது கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்தாதான். இவன் உபவாசம்னு சொல்றது விஷயம் இல்லை. கோடிக்கணக்கில் ஐஸ்வர்யத்தை வச்சுண்டு ஒரு வேலைக்கு 1000 பேர் உங்க ஆத்துல சாப்பிட்டு இருக்கிறவா அவன் சொல்லணும் நாளைக்கு நான் உபவாசம். அவன் உபவாசம் இருக்கிறது தான் பெரிய விஷயம். எதுவுமே இல்லாதவன் உபவாசம் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுபோல லக்ஷ்மண சுவாமி அவர் வந்து தாசனாக வேலைக்காரனாக அத்தனை ஐஸ்வர்யமும் இருந்து அத்தனை பராக்கிரமமும் இருந்து அவர் தாசிய பக்தி பண்ணினது தான் பெரிய விஷயம். ஏன்னா புத்திரகுணா சுவாதந்திரியம் பிராத்ருகுணா தாயவிதம் ஒரு நீதி வாக்கியம் கூட உண்டு. புத்திரனோட குணம், உண்மையான குணம் எப்படி தெரியும்னா, அப்பா வந்து அத்தனை பொறுப்பையும்
பையன்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவன் அப்பாட்ட எவ்வளோ பக்தியா இருக்காங்கிறது அப்புறம் தான் தெரியும் பிள்ளையோடைய உண்மையான குணம். அதுபோல பிராத்ருகுணா தாயவிதம், அண்ணா தம்பியினுடைய குணம் எப்போ தெரியும்னா சொத்தை பிரிக்கும் போது தான் தெரியும் அண்ணா தம்பியோட குணம். அது வரைக்கும் அண்ணா நீங்கள் தான் அப்படிமா, தம்பி நீ தாண்டா எனக்கு எல்லாமே, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருப்பான். சொத்தை பிரிக்கிறதுன்னு வந்துட்டா கொலை சண்டை நடக்கும். அண்ணா தம்பின்னு சொத்தை பிரிக்கும் போது தான் அவளுடைய உண்மையான குணம் தெரியும். அதுபோல லக்ஷ்மண சுவாமி தன்னுடைய அண்ணா அத்தனை ஐஸ்வர்யத்தையும் இழந்து மேலே பரதேசியா காட்டுக்கு கிளம்பி போக போறார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவருடைய முழு பக்தியும் வெளியில காட்டுறார் லக்ஷ்மண சுவாமி. அது பரியந்தமும் அண்ணாட்ட அவ்வளோ பக்தியா இருந்தார். அவருடைய பக்தி அண்ணா காட்டுக்கு போக போறான்னு தெரிஞ்சதும் இன்னும் அதிகமானது. அதுதான் உண்மையான தாசிய பக்திங்கிறது. சீதாதேவி கூட சொல்றா சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட, ஆனுகூல்யேன தர்மாத்மா த்யக்த்வா சுகமனுத்தமம் அனுகச்சதி காகுஸ்தம் பிராதரம் பாலயன் வனே. மகா தர்மாத்மா த்யக்த்வா சுகமனுத்தமம். ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு காட்டு கிளம்பி போனார். அவருக்கு தர்மம், ஏன்னா அவருடைய சின்னம்மா கை கேட்டிருக்கா, அவ அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இருக்கா, உங்களோட மூத்த புள்ள 13 வருஷம் காட்டு 14 வருஷம் காட்டுக்கு போகணும், என் புள்ள பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு அவர் கேட்டிருக்கா. இவர் கிளம்பி போறார். இவருக்கு என்ன அவசியம்? இவருக்கு ராஜ்யம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அயோத்தியில சௌக்கியமா இருக்கலாம். ஷட்ரசோ பேதத்தோட ஆத்துல சாப்பிட்டுண்டு தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு தங்க படுக்கையில் படுத்துட்டு இவர் சௌக்கியமாக இருக்கலாம், போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அவர் போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கல. என் பிரபு ராமன் எங்கே இருக்காரோ அதுதான் எனக்கு அயோத்தி. அயோத்தியா மடவீம் வித்தீம், அந்த அயோத்தி தான் எனக்கு, அந்த காடு தான் எனக்கு அயோத்தின்னு லக்ஷ்மண சுவாமியே அப்படி இருக்க. அனுகச்சதி காகுஸ்தம் பிராதரம் பாலயன் வனே. ஒன்றும் இல்லாம காட்டு கிளம்பி போகும்போது கூட கிளம்பி போனார். அதுக்கும் மேல சக்தோ ந பகுபாஷிதா. சரி, அண்ணா மேல ஒரு பிரியம் பக்தி இருக்கு, அப்படி கிளம்பி போனாரே அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. ராமருக்கு சதிருஷமான பராக்கிரமம். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமியே பின்னாடி ஜெயத்யதிபலோ ராமஹா, ராமருடைய பராக்கிரமத்தை விட லக்ஷ்மண சுவாமியினுடைய பராக்கிரமம் அதிகம்னு சொல்றார். லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா, ராமரை விட பராக்கிரமம் கூட, ராமரை விட ஒரு பர்சன்டேஜ் அழகு கூட லக்ஷ்மண சுவாமி. ஸ்வர்ண விக்கிரகம் போல இருப்பார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன. அயோத்தியில் உள்ள இத்தனை ஐஸ்வர்யத்துக்கு காரணம் லக்ஷ்மண சுவாமி தான் சொல்றார் வால்மீகி. அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமி சக்தோ ந பகுபாஷ், அவரால் பண்ண முடியாத காரியம்ங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அனுகச்சதி காகுஸ்தம் பிராதரம் பாலயன்வடி, இத்தனையும் விட்டுட்டு அண்ணாவோட கிளம்பி போனார். இதுதான் பெரிய விஷயம்னு சீதாதேவியே சொல்றோம். இது லக்ஷ்மண சுவாமி காட்டு கிளம்பி போகும்போது மட்டும், காட்டுக்கு கிளம்பி போறதுலேருந்தே அண்ணாட்ட பக்தியா இருக்காருன்னு இல்லை, அவருக்கு பிறந்ததுலேருந்து ராமருடைய சரணாரவிந்தத்தில் அவ்வளவு தாசிய பக்தி. அதுக்கும் மேல அவரை அண்ணாவை காப்பாற்றணுங்கிறது தாசிய பக்தின்னா, தாசனா நான் வேலைக்காரனா இருக்கேன், சிஸ்ரூஷ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, பொதுவாக சிஸ்ரூஷாங்கிற பதத்துக்கே ஸ்ரோதும் இச்சா சிஸ்ரூஷா. கீதையில சுவாமி சொல்லும்போது கூட தத்விருத்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன. சிஸ்ரூஷாங்கிறது என்னது? நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். பரிப்பிரஷ்னேன, பரிபூஜாயாம்னு அந்த தாத்து. மேல குருநாதர் என்ன சொல்ல போறார்னு அந்த கைங்கரியத்துக்காக காத்துன்னு இருக்கணும். சில பேர் வேலை செய்யணும்னு கூட இருப்பா, ஒரு வேலை 2 வேலைக்கு 3 வேலையாக சொன்னான்னா போயிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து திரும்பி வருது. இவர் அது வரைக்கும் திரும்பி கத்திகிட்டே இருப்பார். பரிப்பிரஷ்னேன, சீக்கிரம் அந்த காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி குருநாதர்கிட்ட ஓடி வந்துடணும். அவர் அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு காத்துன்னு இருக்கிறதுக்கு தான் சிஸ்ரூஷான்னு பேர். தாத்தா கூட ஆசியமா சொல்லுவார்,
பரிப்பிரஷ்னேனன்னு எப்படி குருநாதர் திரும்பி என்ன காரியம் சொல்லுவார் என்ன காரியம் சொல்லுவார்னு காத்துன்னு இருந்தால் அந்த காலத்து சிஷ்யாலாம் இந்த காலத்து சிஷ்யாலாம் இப்பயும் பரிப்பிரஷ்னேனன்னு இருக்கு. ஆனால் குருநாதர் இவர் 50 தடவை கேட்குறார் அவன்கிட்ட, அவர் ஒரு தடவை செய்கிறார். அந்த காலத்தில் இவர் ஒரு தடவை சொல்லுவார், அவர் 50 காரியம் பண்ணுவார். இன்னைக்கு இவர் 50 தடவை சொல்கிறார், அவர் ஒரு காரியம் பண்ணுறார். அப்படி இருக்கு இன்னைக்குன்னு ஹாஸ்யமாக சொல்லுவார். பரிப்பிரஷ்னேன அப்படி செய்யணும். அப்படி செஞ்சுட்டு இருந்தார் லக்ஷ்மண சுவாமி. அண்ணா அடுத்தது எந்த காரியம் சொல்லுவார், என்ன காரியம் சொல்லுவார்? அனவரத்தமும் அவருடைய சிந்தனையாகவே இருப்பார். அண்ணாக்கு என்ன, அண்ணா தன்னுடைய சரீரத்தை கூட பொருட்படுத்த மாட்டார். அண்ணாவோட தேக ஆரோக்கியம் அவருடைய காரியம்தான் முதல் காரியம், அதுக்கப்புறம் தான் தன்னோட காரியம். சுவாமி தனுர்பங்கத்துக்காக மிதிரா நகரம் கிளம்பி போறார் விஸ்வாமித்திரரோட. அப்படி கிளம்பி போகும்போது அந்த சுவாமியும் லக்ஷ்மண சுவாமியும் விஸ்வாமித்திரரும் சேர்ந்து வர அந்த கட்டத்தை வர்ணிக்கிறார் வால்மீகி. இமௌ குமாரௌ பத்ரம் தேம் தேவதுல்ய பராக்கிரமவும், எப்படி இருக்காருங்கிற கஜ சிம்மகதி வீரவும். இவா 2 பேரும் நடந்து வர அழகு கஜ சிம்மகதி வீரம். யானை நடந்து வர்றது போல இருக்கு, சிம்மம் நடந்து வர்றது போல இருக்கு. சிங்கம் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கு. இந்த இடத்துல விவச்சனமா வர்ணிக்கிறார் கஜ சிம்மகதி வீரவும். 2 பேருமே யானை நடந்து வர்றது போல சிம்மம் நடந்து வர்றது போல இருக்குங்கிறார். ஒரு மனுஷனால 2 பேர் மாதிரி நடக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் யானை மாதிரி நடக்கிறது, திரும்பி ஒரு 5 நிமிஷம் சிங்கம் மாதிரி நடக்கிறதுன்னு ஒரு மனுஷனால நடக்க முடியாது. எதனால வால்மீகி இப்படி வர்ணிச்சார்னா, பிரபு ராமச்சந்திர சுவாமி கஜகதி போல நடந்து வர. ஒரு யானை, மதம் பிடிச்ச யானை எப்படி கம்பீரமா யாரையும் பொருட்படுத்தாமல் அது நடந்து வருமோ அது போல நடந்து வர ராமரை இந்த இடத்துல மட்டும் இல்லை, ராமாயணத்தில் பல இடத்துல வர்ணிக்கிறார். மத்த மாதங்ககாமினம், ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி நடந்து வருமோ அது போல நடந்து வராருன்னு ராமரை பல இடத்துல வர்ணிக்கிறார். ராமர் இந்த யானை போல கம்பீரமாக நடந்து வர்றார். பின்னாடி லக்ஷ்மண சுவாமி சிம்மம் எப்படி கம்பீரமாக நடந்து வருமோ அப்படி நடந்து வர்றார். சிம்மமும் கம்பீரமாக நடக்கும், யானையும் கம்பீரமாக நடக்கும். 2க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. யானை நடந்து வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்காது, முன்னோக்கி தான் நடந்து போகும். ஆனால் சிம்மம் ஒரு 4 அடி நடந்து வந்துட்டு ஒரு 10 அடி நடந்து வந்து ஒரு க்ஷணம் பின்னாடி திரும்பி பார்க்கும். என்றைக்குமே சாஸ்திரத்தில் சாஸ்திர விசாரம், சாஸ்திர புஸ்தகத்தை பார்த்துட்டே வந்தோம்னா சிம்மாவலோகன நியாயம்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10 பக்கம் நீ பின்னாடி போய் பாருன்னு அர்த்தம். அப்போ தான் இப்போ மேலே சொல்ல போகிற விஷயம் உனக்கு புரியும்னு சாஸ்திர புஸ்தகத்துலலாம் இருக்கும். சிம்மாவலோகன நியாயம். லக்ஷ்மண சுவாமி ஒரு 10 அடி நடந்து வந்துட்டு திரும்பி ஒரு க்ஷணம் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. எதுக்காகன்னா, நம்ம காட்டில் நடந்து வந்துட்டு இருக்கோம், ஏதாவது மிருகங்கள் வந்து அண்ணாவை அடிச்சிருதுன்னா என்ன பண்ணுறது, யாராவது ராட்சசன் வந்து அண்ணாவை அடிச்சுட்டானா என்ன பண்ணுறது, அசுரன் யாராவது வந்து அடிச்சுட்டானா என்ன பண்ணுறதுன்னு அனவரத்தமுமே தன்னுடைய அண்ணாவுடைய க்ஷேமம் தான் அவருக்கு சதா சிந்தன். அப்படி இருந்தார் லக்ஷ்மண சுவாமி. அப்படி இருந்தது மட்டும் இல்லை, காட்டுக்கு அவர் கிளம்பி போகும்போதே, அவர் காட்டுக்கு கிளம்பிட்டார் சுவாமி. கிளம்பி போகும்போது லக்ஷ்மண சுவாமி சொல்றார், தனுராதாய சரம் கனித்ர பிடகாதரஹா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி பந்தானம் அனுதர்ஷயன்னே ஆகரிஷ்யாமி தே நித்யம் மூலானி ச பலானி ச அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதஸ்வபதஷ்சதே. அண்ணா என்ன, அவர் காட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னதுமே அண்ணாவோட காலை பிடிச்சுட்டார். லக்ஷ்மணா, எதுக்குடா என் காலை பிடிச்சுட்டு இருக்க, காலை விட்டுட்டான்னார் சுவாமி. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, அப்புறம் உங்கள் காலை விடுறேன்னா. என்னடா உனக்கு வாக்கு கொடுக்கணும், என்னையும் காட்டுக்கு அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்லும். சரி, உன்னையும் அழிச்சுன்னு போகிறேன், என் காலை விடுன்னு. அழிச்சுன்னு போகிறேன்னு மட்டும் எனக்கு சொன்னால் போராது. நீங்கள் காட்டுக்கு போனதும் அங்கே உள்ள ரிஷிகள் மகான்கள் அத்தனை பேரும் உங்களிடத்துல ஓடி வந்து, நான் சுஷ்ரூஷை பண்ணுறேன், நான் ஒரு வேளை வேஷ்டி துவச்சி போடுறேன், நான் உங்களுக்கு ஒரு வேளை சமைச்சு தரேன், நான் உங்களுக்கு ஒரு காலம் கால் பிடிச்சி விடுறேன்னு அத்தனை மகான்களும் உங்களுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறதுக்கு ரிஷிகள் அத்தனை பேரும் வந்து நிற்பா. எனக்கு 2 வேளை எனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒதுக்கி கொடுத்துருங்கோ, மற்ற நேரத்துக்கு அவள்கிட்ட கொடுங்க.
இவருக்கே கொஞ்சம் சம்சயம் பண்ணுது, என்னடா இது வரத்துக்கு முன்னாடியே சரி வரியானுக்கு கொஞ்சம் சுசுரூஷை பண்ணுறியான வெளியூர் போகிறேன்னு சொன்னால் முதல்லையே என்ன கண்டிஷன் பேசிக்கிறானேன்னு சுவாமிக்கே ஒரு பயமாக இருந்தது. எந்த 2 வேளை லக்ஷ்மணா காரியம் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு கேட்டார் சுவாமி. ஜாகிரத ஸ்வபதச்சதே, நீங்கள் முழிச்சுன்னு இருக்கும்போது தூங்கும்போது இந்த 2 வேலையும் நான் சுசுரூஷை பண்ணுறேன், மற்ற வேலைகளில் யார் வேணா சுசுரூஷை பண்ணிக்கிட்டோன்னு. இப்படி அவர் சொன்னது விஷயம் இல்லை, எல்லாரும் சொல்லுவா பொதுவாக, உங்களுக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவா. நம்மளை 24 மணி நேரமும் டோன்ட் வரின்னு சொல்லிட்டு நம்ம எப்பொழுதும் கவலையிலே இருக்க முடியுமா பண்ணிடுவோம். அப்படி பண்ணல லக்ஷ்மண சுவாமி. சொன்னது போலவே 13 வருஷம் 14 வருஷம் தூங்காமல் இந்த இம கூட மூடாமல் சுவாமியை காத்துனார். அப்படி காப்பாற்றினார் லக்ஷ்மண. அதுக்கும் மேலே இந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே பிறந்த ஒரு ஆத்மா லக்ஷ்மண சுவாமி. சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் அவருடைய அவதாரமே. சிருஷ்டஸ்தம் வனவாசாய ஸ்வனுரக்த சுஹுர்ஜனே ராமே பிரமாதம் ஆகார்ஷீஹி புத்திர பிராதரி கச்சதி. சுவாமி காட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் சுவாமி கௌசல்யாதேவிகிட்ட சொல்லிட்டார், சீதையும் அழிச்சுட்டார், லக்ஷ்மண சுவாமியும் சரி வான்னு அனுமதி கொடுத்துட்டார், மேலே காட்டுக்கு கிளம்ப போகிறார். லக்ஷ்மண சுவாமிக்கு ஒரு சந்தேகம், நம்மளை வான்னு சொல்லிட்டார், பாதி தூரம் போனதும் என்ன லக்ஷ்மணா அம்மாட்ட சொல்லிண்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா என்ன பண்ணுறது, இல்லைண்ணா அம்மாட்ட சொல்லிக்கல அப்படின்னு சொன்னால் அம்மாட்ட சொல்லிக்காமல் நீ வரக்கூடாது, நீ திரும்பி கிளம்பி போகணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே அம்மா விடுவாளா விடமாட்டாளாங்கிற பயத்தில் நேராக சுமித்ரா தேவியினுடைய காலில் விழுந்து அம்மா நானும் அண்ணாவோட காட்டுக்கு போயிட்டு வரட்டமான்னு கேட்டார். ஞானவதியான சுமித்ரா தேவி சொன்னா, என்ன லக்ஷ்மணா காட்டுக்கு போகட்டமான்னு கேட்குறியே, நீ காட்டுக்கு சுசுரூஷை பண்ணி போகணுங்கிறதுக்காகவே நான் உன்னை பெத்தேன்டா. வனவாசாயி வசிருஷ்டா ராமே பிரமாதம் ஆகார்ஷீஹி புத்திர பிராதரி கச்சதி. கௌசல்யாதேவி காம்பாஞ்ச புஷ்பத்தினால ரங்கநாதருடைய சரணத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணி துளசியினாலையும் புஷ்பத்தினாலையும் அர்ச்சனை பண்ணி எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணும்போது சுமித்ரா தேவி ஞானவதி பின்னாடி என்ன நடக்க போகிறதுங்கிறது அவளுக்கு தெரியும். அவள் பக்கத்திலேயே கௌசல்யாதேவி பக்கத்திலே இருந்துட்டு இந்த கௌசல்யாதேவி பண்ணின பாக்கியம் பின்னாடி ஒரு குழந்தை பிறக்க போகிறான், அப்படி ஒரு குழந்தை பிறந்து பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக 14 வருஷம் பின்னாடி காட்டுக்கு கிளம்பி போகிறது அந்த குழந்தை தனியாக போகக்கூடாது, அந்த குழந்தைக்கு சுசுரூஷை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தையை கொடு ரங்கநாதான்னு நானும் கௌசல்யாதேவியோடைய சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டேன். அப்படி பிரார்த்தனை பண்ணி வனவாசாயி வசிருஷ்டா, காட்டுக்காகவே உன்னை பெத்த நீ கிளம்பி போடா லக்ஷ்மணா. அப்படி கிளம்பி போனர். இந்த வால்மீகி மகரிஷியின் அவரை விட வால்மீகியை விட கம்பர் ஒரு படி மேலே வர்ணிச்சார். பின்னும் பகர்வால் மகனே இவன் பின்சல் தம்பி என்னும் படி என்று அடியார் என்னும் ஏவல் செய்து மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின்வா அதன்றேல் முன்னம் முடியன் என்றனர் வாழ்விழி சோர நின்றால். மகனே இவன் பின்சல், லக்ஷ்மணா நீ கிளம்பிப்போ, உங்க அண்ணாவோட கிளம்பிப்போ. கிளம்பி நீ போகும்போது எந்த எண்ணத்தோட கிளம்பி போகணும் தெரியுமா? தம்பி என்னும் படி என்று அடியார் என்னும் ஏவல் செய்து. நீ தம்பிங்கிற எண்ணத்துல போகாது. தம்பிங்கிற நீ எண்ணத்துல நீ கூட போனேன்னா உன்னால தாசிய பக்தி பண்ண முடியாது. தாசிய பக்தி பண்ணணுங்கிறதுக்கு தான் நீ பிறந்திருக்க, தாசனா இருக்கிறதுக்கு தான் நீ பிறந்திருக்க. அதனால நீ தம்பிங்கிற எண்ணத்தை விட்டுடு. அடியார் எண்ணம் ஏவல் செய்து, தாசனா அடியாரா நினச்சிக்கோ, ராமருடைய வேலைக்காரனா உன்னை நினச்சிக்கோ. அப்படி கிளம்பிப்போ. ஏன்னா நீ தம்பிங்கிற எண்ணத்தில் போனேன்னா, நான் இன்றைக்கி போய் கரிகாலெலாம் நான் பறிச்சுன்னு வந்தேன், இன்றைக்கி என்னால் பறிச்சுன்னு வர முடியாது, 2 நாள் என்னோட டியூட்டி, 2 நாள் உங்கள் டியூட்டி அப்படின்னு அங்கே போய் இன்னும் சண்டை தான் வரும். அண்ணா தம்பின்னு வந்துருத்துனா காரியத்துக்குள்ளே போட்டா போட்டி தான் இருக்கும்.
நீ தம்பிங்கிறதையே மறந்து அடியார் என்னும் ஏவல் செய்து அப்படி போய் சிசுரூஷை பண்ணு. அப்படி நீ காட்டில் 14 வருஷம் சிசுரூஷை பண்ணும்போது உனக்கு ஏதாவது ராமருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துன்னா அண்ணாக்கு காட்டில் இந்த மாதிரி ஒன்று அசம்பாவிதம் நடந்துருத்துன்னு நீ இங்கே வந்து எனக்கு சொல்லக்கூடாது. ராமருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருத்து. அப்படி அசம்பாவிதம் நடந்து ராமருடைய ஜீவன் போயிடுத்துங்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணா உன்னோட ஜீவன் போயிடுத்துங்கிற விஷயம் என் காதுக்கு வந்தா போதும். அதன்றேல் முன்னம் முடி என்றனர். எப்படி சொன்னார்னா தாரதாரையா கண்ணீரோட சொன்னார். வாழ்விழி சோர நின்றால் ராமருக்கு முன்னாடி லக்ஷ்மணனோட உயிர் போயிடுத்து, அதுக்கப்புறம் தான் ராமரோட உயிர் போச்சுங்கிற செய்தி என் காதுக்கு வந்தா போதும். வனவாசா இவ சிருஷ்டா, காட்டுக்காகவே உன்னை பெத்த நீ கிளம்பி போன்னு சொன்னா கௌசல் சுமித்ரா தேவி. அப்படி சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும், தாசிய பக்தி பண்ணணுங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணினவர் லக்ஷ்மண சுவாமி. இப்படி எப்படி எப்படி ராமருக்கு சிசுரூஷை பண்ணினார்னா ஒரு அளவுக்கு மேலே ராமராலேயே பொறுக்க முடியல. ராமரால் பொறுக்க முடியல. 13 வருஷம் ராத்திரி தூங்காமல், பகலில் தூங்காமல், ஒழுங்காக வேலைக்கு ஆகாரம் இருக்காது. ஆரண்ய காண்டத்தில் கூட வருது அந்த கதை. சுவாமி காட்டில் ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டில் இருந்துட்டு இருக்கும்போது நல்ல பனிகாலம் நடுங்கிறது. வெளியில் அந்த பர்ணசாலையை விட்டு வெளியில் வந்தால் அவ்வளவு அழகான பர்ணசாலையை லக்ஷ்மண சுவாமி கட்டி வச்சிருக்கார். உள்ள சுவாமியும் சீதாதேவியும் தங்கறதுக்கு இவரே கட்டியிருக்கார். அந்த பர்ணசாலைக்குள்ளே இருந்தாதான் ஏதோ கொஞ்ச நேரம் சொல்ப நேரம் தூங்க முடியும். வெளியில் வந்தால் ஒரு மணி நேரம் அந்த பர்ணசாலையை விட்டு வெளியில் வந்தால் உடம்பு பூரா அந்த பனி சூழ்ந்துடும். அவ்வளவு குளிர் காட்டுன்னு நடுக்காட்டில். ஆனால் லக்ஷ்மண சுவாமியும் சீதாதேவியும் உள்ளே போய் அவர் சயன கிரகத்துக்கு போய் உள்ளே போய் படுத்துன்றதும் இவர் வெளியில் வந்துடுவார். சுவாமியும் ரொம்ப நாள் இதை யோஜனையே பண்ணலை. இவன் எங்கே தூங்குறான்னு அவர் யோஜனையே பண்ணலை. ஒரு நாள் ராத்திரி சுவாமிக்கு ஏதோ முழிப்பு தட்டிடுது. நடுராத்திரி நிஷியில் முழிப்பு தட்டிடுது. ஏந்ததும் தான் அவருக்கு தோணினது, நம்ம 2 பேரும் இங்கே சௌக்கியமாக படுத்துட்டு இருக்கோம், இந்த லக்ஷ்மணன் எங்கே படுத்துக்கிறான்னே தெரியலையேன்னு ஒரு க்ஷணம் வெளியில் வந்து பார்க்குறார். கோதண்டபாணியாக லக்ஷ்மண சுவாமி அந்த பர்ணசாலை வாசலில் நின்றுட்டு இருக்கார். ஒரு கண்ணை கூட சிமிட்டாமல் ஒரு க்ஷணம் தூங்காமல் நின்றுட்டு இருக்கார். கையெல்லாம் நடுங்கிறது, உடம்பெல்லாம் பனி, சரீரம் பூரா பனி அப்படியே சூழ்ந்து இருக்கு. என்ன லக்ஷ்மணா நீ தூங்கலையாடான்னு கேட்ட. அண்ணா நீங்களும் அம்மாவும் 14 வருஷம் பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை முடித்து நீங்கள் அயோத்தி திரும்பி போகிற பரியந்தம் எனக்கு தூக்கம் கிடையாது. நீங்கள் அயோத்தியில் போய் சௌக்கியமாக படுத்து தூங்குற அன்னைக்கு தான் எனக்கு தூக்கம். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாதுன்னு சொன்னார் லக்ஷ்மண சுவாமி. சுவாமிக்கு நடுராத்திரி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. லக்ஷ்மணா என்ன இப்படி ஒரு சேவையா, இப்படி ஒரு தாசிய பக்தியாடான்னு சுவாமி. அப்போதான் உனக்கு நான் என்னடா கைமாறு பண்ண போறேன்னார் சுவாமி. உனக்கு என்னால் என்ன கைமாறு பண்ண முடியும்? பிரதேயோ என் நிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருதம். லக்ஷ்மணா உனக்கு என்னால் எந்த கைமாறும் பண்ண முடியாது. நான் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்டா லக்ஷ்மணா. என்னால் பண்ண முடிஞ்சதுங்கிறது பரிஷ்வங்கோ மயா கிருதம். மனப்பூர்வமாக அவருடைய கைங்கரியத்தை ஏத்தண்டு ஆலிங்கனம் பண்ணின்றார் லக்ஷ்மண சுவாமி. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்விருத்த பிதாமமா. நீ எனக்கு தம்பி கிடையாதரா, என்னோட அப்பாடான்னு சொன்ன. எங்கள் அப்பா தசரதன் காலமாகல உன் ரூபத்தில் தாண்டா இருக்கா. ஆத்மாவை புத்திரநாமாசி வேதமே சொல்றது. அப்பா ஒன்றும் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போல உன் பிள்ளையா பிறந்திருக்க. புள்ளதான் அப்பா. எங்கள் அப்பா ஒன்றும் சொர்க்கத்துக்கு போல லக்ஷ்மணா உன் ரூபத்தில் இருக்காருடா எங்கள் அப்பா. நீ எனக்கு தம்பி இல்லை என்னோட அப்பாடான்னு சொல்லி அந்த லக்ஷ்மண சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிட்டார் சுவாமி. அப்படி சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருந்தார் லக்ஷ்மண சுவாமி.
இந்த லக்ஷ்மண சுவாமி இப்படி சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு சதிருஷமா ஆஞ்சநேய சுவாமியும் தாஸ்ய பக்தி பண்ணினார். சுவாமிக்கு அவ்வளவு சுஷ்ரூஷை லக்ஷ்மண சுவாமி இருந்த பரியந்தம் அவர் தனியாகவே பண்ணிட்டு இருந்தார். ஆஞ்சநேய சுவாமி வந்ததும் ஆஞ்சநேய சுவாமியும் சேர்ந்துட்டு பண்ணினார். எப்படின்னா அந்த அந்த சுஷ்ரூஷையெல்லாம் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா சுவாமி ஒவ்வொரு நாளும் காட்டில் மைல் கணக்கில் நடந்து போகணும். இவா எவ்வளவு தூரம் நடந்து போக போறான்னு இவா ரெண்டு பேரும் முன்னாடியே யோஜனை பண்ணி ராத்திரி பூரா ராமர் அடுத்த நாளைக்கு எவ்வளவு தூரம் நடக்க போறாரோ அந்த பாதையை பூரா சுத்தம் பண்ணுவார். ஒரு கல் இல்லாமல் ஒரு முள் இல்லாமல். ஏன்னா காட்டில் என்ன ரோடா ஹைவே ரோடாக போட்டு வச்சுருக்கோம். எங்கே கல் இருக்கும் எங்கே முள் இருக்கும் தெரியாது, எங்கே விஷ ஜந்துக்கள் இருக்கும் தெரியாது. சுவாமி படுத்துண்டதும் ஒரு தீப்பந்தத்தை ராத்திரி எடுத்துட்டு இவா ரெண்டு பேரும், இவர் லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேய சுவாமி வரதுக்கு முன்னாடி லக்ஷ்மணரே அந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தார். ஆஞ்சநேய சுவாமி வந்ததும் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினார். இவர் எவ்வளவு தூரம் நடக்க போறாரோ அவ்வளவு தூரம் நடந்து போய் கோடாலி எடுத்துன்னு போய் மம்முட்டி எடுத்துன்னு போய் அந்த வழி பூரா சுத்தம் பண்றது. ஒரு கல் இல்லாமல் ஒரு முள் இல்லாமல் ராத்திரி பூரா சுத்தம் பண்றது. மறுநாள் கார்த்தால சுவாமி ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி பர்ணசாலைக்கு வந்துடுறது. பர்ணசாலைக்கு வந்து சுவாமிக்கு என்னென்ன சாமான்கள்லாம் தேவையோ, பூஜைக்கு என்ன தேவையோ, ஸ்நானத்துக்கு என்னென்ன தேவையோ, மேலே அம்மா சீதாதேவிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் லக்ஷ்மண சுவாமி எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஆஞ்சநேய சுவாமி வந்ததும் அவரும் அந்த கைங்கரியத்தை சேர்த்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு முள்ளு கூட சுவாமி ஜனசஞ்சாரமே இல்லாத காட்டில் கல்லும் முள்ளும் இருக்கிற பாதையில் ருதித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம் சுகாச்சாரியால் கூட வர்ணிச்சார். குருவர்த்தே தியக்தராஜ்யா வியச்சரதனுவனம் பத்மபத்பியாம் பிரியாயாஹ பாணிஸ்பரிஷ அக்ஷமாபியாம் மிருஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம். சீதாதேவி சில நாள் சுவாமிக்கு நித்தியம் பாத சேவை பண்ணுவா. சீதாதேவி பாத சேவை பண்ணுறதுக்காக சுவாமியினுடைய காலை எடுத்து தன்னோட மடியில் வச்சுண்டு, அதுவும் சீதாதேவியினுடைய கை புஷ்பத்தை விட இந்த ரோஜா புஷ்பத்தை விட மிருதுவாக இருக்கும். அவ்வளவு மிருதுவாக இருக்கிற அந்த ஹஸ்தத்தினால சுவாமியினுடைய காலை பிடிக்கிறதுக்காக அந்த கால் மேலே கையை வச்சா அந்த அழுத்தம் தாங்காமல் சுவாமியினுடைய காலு செவந்து போயிடுதான். மிருதித பதருஜாம் பத்ம பத்யாம் பிரியாயாம். ஒன்றும் பிடிச்ச அழுத்தலை, கையை வச்சிருக்கா, அதுக்குள்ள செவந்து போயிடுத்து. அவ்வளவு மிருதுவா இருக்கிற பாதத்தினால யோ ஹரீந்திரானுஜாபியாம் சுகாச்சாரியால் சொல்றார். அந்த பாதத்தினால கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காட்டில் சுவாமி சஞ்சாரம் பண்ணினார்னு சொல்றார். இவர் கல்லு முள்ளியமா இருந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணது வாஸ்தவம். ஆனால் இவர் போன பாதையில் கல்லு முள்ளு எதுவும் கிடையாது. ஏன்னா அத்தனையும் முத நாள் ராத்திரியே இவா ரெண்டு பேரும் சுத்தம் பண்ணி வச்சிடுறாளே. லக்ஷ்மண சுவாமி அவரே சுத்தம் பண்ணி வச்சிடுறார். ஆஞ்சநேய சுவாமி வந்ததும் அவரும் சேர்ந்து சுத்தம் பண்ணி வைக்கிறார். இப்படி இருந்தப்போ ஒரு நாளைக்கு தான் ராமருக்கு இந்த முள்ளுங்கிறது காலில் குத்தினதான். ஒரு நாள் தான் இந்த கல் முள்ளெல்லாம் காலில் குத்தினது. என்னைக்குன்னா இந்த மாரீச்சன் மான் ரூபத்தில் வந்து சீதையை அபகரிச்சுட்டு போகிறதுக்காக மான் ரூபத்தில் வந்தான். அந்த மாரீச்சனை பிடிக்கிறதுக்காக சுவாமி அந்த மானை துரத்திட்டு போகும்போது அந்த இவா போட்ட ரூட்டில் அவ போல மாரீச்சன். அவன் கண்டபடி அவனுக்கு தோணின பாதையிலலாம் போனா மாரீச்சன். அப்படி இந்த மாரீச்சனை துரத்தின்னு போகிற அன்னைக்கு மட்டும்தான் சுவாமிக்கு இந்த முள்ளோ கல்லோ காலில் குத்தினது. மற்ற இந்த 14 வருஷத்தில் ஒரு நாள் கூட கல்லு முள்ளு சுவாமியினுடைய காலில் குத்தலை. யோ ஹரீந்திரானுஜாபியாம். இப்படி சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தார் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி சுவாமியை ராமஸ்ய வினீத வதுபாகம்ய ராகவௌ பிரணிபத்யசாம். சுவாமியை பார்த்த அன்னைக்கு இந்த ராமருடைய காலையும் லக்ஷ்மணருடைய காலையும் சேர்த்து என்னைக்கு பிடிச்சி அவருடைய சரணத்தை பிடிச்சின்றாரோ அன்னைக்கு பிடிச்சின்ற சரணம் தாஸ்ய பக்தி. அதுக்கப்புறம் அவருடைய ஜென்மாக்கு ராமர் பூலோகத்தில் இருந்த பரியந்தம் அவருக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தார். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம் கோஷ்பதி கிருத்தவார். அதனால தான் பின்னாடி சீதாதேவி லக்ஷ்மணனை விட
லக்ஷ்மணன் தம்பியா போயிட்டா, சிஸ்ரூஷ பண்ணினான். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி இவர் யாருன்னே தெரியாது. காட்டுக்கு வந்து கிஷ்கிந்தேல சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் சர்வேஸ்வரன் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அவருடைய ஜென்மா, அவருடைய ராமர் இருந்த பரியந்தம் சிஸ்ரூஷ தான் பண்ணிட்டு இருந்தார். அதுவும் போற இடத்துலலாம் தாசோகம் கோசலேந்திரஸ்யம், போற இடத்துலலாம் பெருமையா சொல்லிப்பார். யாராவது வேலைக்காரன்கிறத பெருமையா சொல்லிப்பார்ல, நான் ஒரு தாசன் வேலைக்காரன்னு யாரும் சொல்லிக்க மாட்டான். நீங்க எங்க இருக்கேன்னு கேட்டா நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பியூனா இருக்கிறவன் என்னமோ மேனேஜர் மாதிரி சொல்லிப்பா வெளியில போய். ஏன்னா பியூன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் நமக்கு மரியாதை குறைச்சல் அவளுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா பெருமையா சொல்லி தாசோகம் கோசலேந்திரஸ்யம், நான் ராமருடைய தாசன் ராமருடைய தூதன்னு போற இடத்துலலாம் பெருமையா சொல்லிட்டார் ஆஞ்சநேய சுவாமி. இப்படி ஆஞ்சநேய சுவாமி லக்ஷ்மண சுவாமி இந்த தாசிய பக்தி பண்ணினது விஷயம் கிடையாது. ஒரு அசுரன் ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அசுரன் தாசிய பக்தி பண்றான். விருத்ரன்கிற ஒரு அசுரன், அது பாகவதத்தில் ஒரு பெரிய கதை, 6வது ஸ்கந்தத்தில் இருக்கு. ஒரு சாபத்தினால விருத்ரன்கிற ஒரு அசுரன் இந்திரனுக்கும் தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் ஒரு சண்டை வந்துடுறது, ஒரு மனஸ்தாபம். சண்டை வந்து இந்த தேவதைகள் என்ன பண்ணினா, அசுரால் என்ன பண்ணினா, இந்த தேவதைகளை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹோமம் பண்ணி ஒரு அசுரனை உற்பத்தி பண்ணினா ஹோமத்தை, இந்த ஹோம குண்டத்திலேருந்து. இவெல்லாம் ஹோமம் பண்ணினதும் ஒரு ரதத்தில் விருத்ரன்கிற அசுரன் வெளியில் வந்து குதிச்சான். வெளியில் வந்து குதித்ததும் அங்கே இருக்கிற அசுரால்லாம் பார்த்து பயந்தா. அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து, அவனுடைய கோபத்தை பார்த்து அவன் என்ன பண்ணினா, நேராக தேவதைகள்கிட்ட யுத்தத்துக்கு வந்தான். யுத்தத்துக்கு வந்தால் தேவதைகளால் அவனை ஜெயிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக பகவான்கிட்ட போய் கேட்டார். அவனை ஒன்றும் பண்ண முடியல, அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு. எந்த அஸ்திர சஸ்திரமும் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறது. எந்த அஸ்திர சஸ்திரம் போட்டாலும் அத்தனையும் வாங்கிட்டு நிமிர்ந்து நின்றுருக்கான். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கோன்னு சொன்னதும் சுவாமி ஒரு உபாயம் சொல்லி கொடுத்து, பூலோகத்தில் ததீச்சின்னு ஒரு மகரிஷி இருக்கார். அவனை சாதாரண அஸ்திர சஸ்திரத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ததீச்சிங்கிற மகரிஷிகிட்ட அவருடைய முதுகெலும்பை வாங்கிக்கோ, அந்த முதுகெலும்புனால வஜ்ராயுதம் பண்ணி அதை எடுத்த அடி, அப்போதான் அவனுக்கு வதம் ஏற்படும்னு சுவாமி சொன்னார். இது என்ன ததீச்சிங்கிற மகரிஷி முதுகெலும்பை கேளுங்கிறார்? இல்லை கேட்டால் கொடுப்பாரா? இது என்ன கரிகாவா? அது எனக்கு ஒரு 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 கொத்தவரங்காய் கொடுங்க, ஒரு புடலங்காய் கொடுங்கன்னு இது இங்கே இருக்க எடுத்துன்னு போகணும் சொல்கிற மாதிரியா முதுகெலும்பு? யார் கொடுப்பா முதுகெலும்பு? அப்போ பகவான் சொல்கிற, நீ போய் கேளுடா. முதல்ல மனுஷனுக்கு தான் இந்த சரீரம், அது மனுஷனுக்கு தான் இந்த சரீரம் முக்கியம். சரீரத்துக்கு பிராதானியம் கொடுப்பா. மகான்கள் சரீரத்துக்கு பிராதானியம் கொடுக்க மாட்டான். இந்த பிரம்மேந்திராலோட சரித்திரத்தில் கூட பிரம்மேந்திரால் உட்கார்ந்துன்னு இருக்கார். அவளோட தொடையில நிறைய கரையாம் புத்து கட்டிவிட்டு, புத்து கட்டி இந்த தொடையெல்லாம் அரிச்சுடுத்து. அங்கேருந்து ராஜா வந்து பார்த்தா பாதி தொடையை காணும், அத்தனை கரையான அரிச்சிருக்கு. என்ன பண்ணினா கிடு கிடு கிடுன்னு ராஜா எப்பொழுதும் கூட வைத்தியாலெல்லாம் வச்சுட்டு இருக்கும். அந்த கரையானெல்லாம் கிடுகிடுன்னு அகத்தி, அவரும் சமாதி நிலையில் இருக்கிற சரீரத்தில் என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அந்த கரையானெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு அங்கே மருந்தெல்லாம் வச்சு, மாத்து பச்சளைகளெல்லாம் வச்சு, அந்த மருந்துக்கு அந்த காயத்துக்கு ஒரு மருந்தை போட்டு விட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தார். இந்த கரையானெல்லாம் கீழே விழுந்து துடிச்சுட்டு இருந்தது. தொடையில யாரோ வைத்தியம் பண்ணி வச்சிருக்கா, மருந்தெல்லாம் கட்டியிருக்கு. இவர் என்ன பண்ணினார், கிடுகிடுன்னு அந்த கட்டெல்லாம் பிச்சு உதறி போட்டார். அந்த மருந்தெல்லாம் எடுத்து வெளியில் தூக்கி எறிஞ்சு அந்த துடிச்சுட்டு இருக்கிற கரையாம்பூத்தை எடுத்து தொடையிலே எடுத்து வச்சுட்டார். என்ன இப்படி கரையாம்பூத்தை எடுத்து திரும்பி தொடையிலே வச்சுக்கிறீங்களே, உங்கள் சரீரத்தில் அது ஹிம்சை பண்ணுறதுன்னா. அவர் சொன்னார், இது அனித்தியமான சரீரம்டா. இது இந்த சரீரத்தை விட்டு பகவான் கொஞ்சம் நகர்ந்துட்டான்னா அதுக்கு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு. பட்டினத்தார் சொன்னார், பகவான் உள்ள வரைக்கும் தாண்டா ஸ்ரீனிவாசன், ராமகிருஷ்ணன், சிவராமகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன்னு பேரெல்லாம் பகவான் உள்ள வரைக்கும் தான்.
பகவான் கொஞ்சம் நகர்ந்துட்டான்னா ஜீவன் போயிடும். ஜீவன் போயிடுத்துனாலே அதுக்கப்புறம் முத்துகிருஷ்ணன் சார் அங்கே படுத்துன்னு இருக்காருன்னு சொல்ல மாட்டான். போனால் அங்கே படுத்துன்னு இருக்கு. பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு. பகவான் கொஞ்சம் நகர்ந்துட்டான்னா இந்த சரீரத்துக்கு பிணம்ங்கிற பேரு தான். இந்த அனித்தியமான சரீரத்தை சமுத்திரத்தில் தூக்கி போட்டால் மீன் சாப்பிட போகிறது, எரிச்சா பஸ்மமாக போகிறது. பூமியில் போட்டு புதைச்சா பூமியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற புழு பூச்சிகள்லாம் சாப்பிட போகுது. இது எப்பொழுதும் எப்படியோ அழிய போகிற சரீரம். இந்த சரீரத்தினால ஒரு கரையாம் பொத்து சௌக்கியமாக இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம்தான். அதுபோல இந்த ததீஜி மகரிஷி இந்த அனித்தியமான சரீரத்தினால ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு ஏற்படுறதுன்னா தாராளமாக இந்த முதுகெலும்பை எடுத்துக்கோங்கன்னு சரீரம் வேற ஆத்மா வேறன்னு பிரிச்சர். அவருடைய முதுகெலும்பை எடுத்து கொடுத்துட்டார். அதனால வஜ்ராயுதத்தை பண்ணிட்டு நேராக யுத்தத்துக்கு வந்தான். அந்த இந்திரன் நேராக அந்த விருத்ராசுரன்ட்டு யுத்தத்துக்கு வந்தான். வந்துட்டு என்ன பண்ணினா, முதல்ல எடுத்ததுமே இந்த அஸ்திரசஸ்திரங்களெல்லாம் எடுத்து யுத்தம் பண்ணிடலை. முதல்ல சாதாரண அஸ்திரங்களெல்லாம் போட்டு அவனோட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான். இந்த விருத்ரன் பார்த்தா, ஒரு நிமிஷம் நிறுத்து இந்திரான்னா, இந்த சாதாரண அஸ்திர சஸ்திரங்கள்லாம் என்னை எதுவும் பண்ணாதுன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுற? இந்த ததீஜி மகரிஷி முதுகெலும்புலால் வஜ்ராயுதம் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கியா, அதை எடுத்து போடு, சீக்கிரம் காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பி போனான். இவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அது நம்ம பண்ணிட்டு வந்த விஷயம் இவனுக்கு எப்படிடா தெரியும்னா. அதுக்கு மேலே சொன்னால், நீ எப்படி என்னை சமாதானம் பண்ண போகிற எனக்கு நன்னா தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, அவகாசம் கொடு, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன்னு ஒரு அசுரன் எனக்கு தாசிய பக்தி கொடுன்னு பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். நநாகபிருஷ்டம் ந சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் நரசாதிபத்தியம் நரசாதிபத்தியம் நயோக சித்தீர புனர்பவம் வா சமஞ்ச சத்வா விரஹையகாங்ஷே. பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணு. நநாகபிருஷ்டம், பிரபோ எனக்கு தேவலோகம் வேண்டாம், நச்ச பாரமேஷ்டியம் பிரம்மலோகம் வேண்டாம், ந ரசாதிபத்தியம் ரசாதனம் முதலிய லோகங்கள் எனக்கு வேண்டாம், நயோக சித்தி அஷ்டாங்க யோகம் எனக்கு வேண்டாம், சமஞ்ச சத்வா விரஹையகாங்ஷே உன்னுடைய சரண சேவை எனக்கு போதும். விரஹையகாங்ஷி உன்னுடைய சரணாரவிந்தத்தில் எனக்கு பக்தி வரணும், அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணினோம். அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவம் வியுஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷதித்ருக்ஷதே த்வாம். அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹ. இந்த குருவி என்ன பண்ணும், முட்டை பொறிச்சு அதை அடகாட்டு அதுலேருந்து குஞ்சு வெளியில் வந்துடும். குஞ்சு வெளியில் வந்ததும் வந்த சில மாதங்களுக்கு அதுக்கு ரெக்க முளைச்சிருக்காது. அந்த குருவிக்கு வெளியில் போய் ஆகாரம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சக்தி கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய மரத்து மேலே கூடு கட்டி மேலே இருக்கும். இந்த அம்மாவான தாய்க்குருவி என்ன பண்ணும், அங்கங்கே அலைஞ்சு அது சாப்பிட்டுட்டு அதனுடைய வாக்குனாலேயே ஆகாரத்தை எடுத்துன்னு இந்த குஞ்சு குருவிக்கு ஊட்டி விடும். இப்படி நித்தியம் ஊட்டி விட்டுன்றது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வரக்கூடிய தாய்க்குருவி ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் தாமதமாச்சு. தாமதமானால் இந்த குஞ்சு குருவிக்கு பயம் வந்துடுது. ஆஹா, நம்ம அம்மா சீக்கிரம் வந்துடுவாளே நித்தியம், இன்னைக்கு என்னமோ அரை மணி 1 மணி லேட்டாகிறதே, எங்கே போனான்னு தெரியலையேன்னு அந்த கூடில் உட்காந்துட்டு அம்மா போன பாதையவே திருப்பி 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 பார்த்துட்டு இருக்கும். அம்மா எப்போ வரப்போறா, அம்மா எப்போ வரப்போறா. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹ. இதே ஸ்லோகத்தை துகாராம் சுவாமிகள் ஒரு அபங்கமா பண்ணியிருக்கார். தூமாஜி பக்ஷினி மீ துஜே அண்டஜ चारागाली में जे बिटाबाई तुमाजी माबुली. துகாராம் சுவாமிகள் இந்த ஸ்லோகத்தை ஒரு அபங்கமாக அப்படியே பண்ணியிருக்கார்.
எப்படி அந்த தாய் குருவிக்காக இந்த குஞ்சு குருவி காத்துன்னு இருக்கோமோ அதுபோல உன்னோட சரணாரவிந்தத்தை அடையிறதுக்கு நான் காத்துன்னு இருக்கேன். பிரபோ, என்னை நீ எப்போ ஏற்றுக்க போற? அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹாம் மனஸ்மரேதா அசுபதே. ஹே பிராணநாதான்னு கூப்பிட்டான். நீ இருக்கிறதுனால தானே என்னால் பேச முடியறது. துருவசுவாமி சொன்னார், யஹா அந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி தரஸ்வதாம்னா. கை ஒரு பொருளை எடுக்கிறது, வாய் பேசுறது, காது ஒரு விஷயத்தை கேட்கறது, கண்ணு ஒரு பொருளை பார்க்கறது, கால் இங்கேருந்து அங்கே நடந்து போகிறதுன்னா பகவான் உள்ளே இருக்கிறதுனால தான். யஹா அந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசுப்தாம். நான் பேசுகிறேனே, இது என்னோட சக்தியினால் பேசுகிறேன்னா, பகவான் உள்ளே இருக்கிறதுனால பகவான் தான் பேசுகிறா, நான் பேசுகிறேன். நம்மளால் பேச முடியாது, பகவான் உள்ளே இருக்கிறதுனால பேச முடியாது. அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹா அசுபதே. பிரபோ, எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுன்னு இந்த விருத்ரன்கிற அசுரன் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். எனக்கு இன்னொரு ஜென்மானு ஒன்று இருந்ததுன்னா தாசானுதாசா தாசானுதாசா, உனக்கு சிசுரூஷ பண்ணக்கூடிய ஜென்மாவை எனக்கு கொடுன்னு கேட்கல, உனக்கு சிசுரூஷ பண்ணக்கூடிய ஜென்மாவை கொடுன்னு கேட்கல. தாச அனுதாசா, உனக்கு ஒருத்தர் சிசுரூஷ பண்ணிட்டு இருப்பாளே அவளுக்கு சிசுரூஷ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுன்னு கேட்டான். உனக்கு கூட எனக்கு வேண்டாம், உன்னுடைய பக்தாளுக்கு சிசுரூஷ பண்ணணும். ஒரு அசுரன் எனக்கு தாசிய பக்தியை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறான். முகுந்தமாகலேன்னு குலசேகர ஆழ்வார் ஒன்று பண்ணியிருக்கார். மஜ்ஜன்மன பலமிதம் மதுகைடபாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவாம் त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथा. 7 भृत्यன்னா தாசன்னு பேர், வேலைக்காரனுக்கு भृत्यன்னு பேர். त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य 7 भृत्य சொல்றார். உன்னுடைய வேலைக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும்னு சொல்லி இந்த 7 வேலைக்காரனை சொல்லி தாசனை சொல்லி 8ஆவதா இருக்கிறவனுக்கு எனக்கு 7ஆவதா ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு சிசுரூஷ பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார் குலசேகர ஆழ்வார். அதுபோல அவர் கேட்டது போல இந்த விருத்ராசுரன் கேட்கிறான், அகம் தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹா. எனக்கு இந்த தாசிய பக்தி பண்றதுக்கு எனக்கு ஒரு ஜென்மா கூடு பிரபோன்னு கேட்கிறான். லக்ஷ்மண சுவாமிக்காவது ஆஞ்சநேய சுவாமிக்காவது நல்ல சம்ஸ்காரம் உண்டு. இவன் ஒரு அசுரன், இவனுக்கு என்ன சம்ஸ்காரம்? பிறப்புலேருந்து ஒரு அசுரன், ஏதோ ஜென்மாந்தரத்தில் பண்ண புண்ணியம் எனக்கு தாசிய பக்தி கொடுன்னு கேட்கலாம். இந்த அசுரன் மட்டும் இல்லாமல் பல மகான்கள் எனக்கு தாசிய பக்தியை கொடு தாசிய பக்தியை கொடுன்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றா. பல பேர் பிரார்த்தனை பண்றா. கோபிகைகள் பிரார்த்தனை பண்றா கிருஷ்ணரிடத்துல எனக்கு தாசிய பக்தியை கொடுன்னு. கோபிகைகள் வீக்ஷ்யா லகாவிருத முகம் தவ குண்டல ஸ்ரீ கண்டஸ்தலாதர சுதம் ஹசிதாவலோகம் தத்தாபயஞ்ச புஜதண்ட யுகம் விலோக்யே வக்ஷஸ்ரீயைகரமணம் ச பவாமதாஸ்யஹாம். பிரபோ கிருஷ்ணா, எனக்கு இந்த தாசிய பக்தியை உனக்கு சேவை பண்றதுக்கு உண்டான பாக்கியத்தை எனக்கு கொடு. தாசிய பக்தின்னா சும்மா வேலை பண்றது மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல அது உணர்வு பூர்வமா இருக்கணும். அது ஒரு காரியமா இருக்கக்கூடாது. அனவரதமும் சதா அந்த சிந்தனையோடையே இருக்கணும். அவளுக்கு பகவானுக்கு என்ன காரியம் பண்றது, இந்த காரியத்திலையும் ஏற்றத்தாழ்வுன்னு கிடையாது. நான் இந்த காரியம்தான் பண்ணுவேன், நான் இந்த காரியம்தான் பண்ணுவேன், இதெல்லாம் ரொம்ப சின்ன வேலை அப்படின்னு இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. தாசிய கைங்கரியம்னா எந்த கைங்கரியமா இருந்தாலும் ராமானுஜாச்சாரியார் எப்பேற்பட்ட மகான், எப்பேற்பட்ட அவதார புருஷர். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே குலகூட்டஸ்தரா இருந்தவர் ராமானுஜாச்சாரியார். அவருமே தாசிய பக்தி தான் பண்ணிட்டு இருந்தார்.
அவர் என்ன கைங்கரியம்னா பகவத் ஆராதனம் பண்றது அவர் கைங்கரியம் கிடையாது. அவர் ஸ்ரீரங்கத்தில் அவர் கைங்கரியம் பண்ணின்றார். என்ன கைங்கரியம்னா ரங்கநாதருக்கு நித்தியம் அவருக்கு நிவேதனத்துக்கு இந்த பாகசாலையில் சமையல்லாம் நடக்கும். அந்த சமையல் பண்ற காரியம் கூட இவருக்கு கிடையாது. அந்த சமைக்கிறவாளுக்கு நித்தியம் ஜலம் கொண்டு வந்து அவ ஒரு அண்டா வச்சிருப்பா. அந்த அண்டாவில் ஜலத்தை ரொப்பி வைக்கணும். அந்த ஜலத்தை எடுத்து தான் இவன் சாதம் வேக வைக்கிறது, கரிகா வேக வைக்கிறதுன்னு அந்த ஜலத்தை எடுத்துட்டு தான் இவள் சமையல் பண்ணுவாள். அவர் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜர். ராமானுஜர் அவருக்கு எத்தனை சிஷ்யா, அத்தனை சிஷ்யால் இருக்கா ராமானுஜருக்கு. அத்தனை சிஷ்யால்கிட்ட சொன்னா போதும், அவளே அந்த காரியத்தை பண்ணிடுவா. சரி, சிஷ்யாவை விட்டு பண்ண சொல்றது தாசிய பக்தி இல்லை, தானே பண்றது தான் தாசிய பக்தி. நித்தியம் கொள்ளட கரையிலேருந்து காவேரி கரையிலேருந்து ஜலத்தை குடமா அத்தனை நடந்து போய் கோவில்லேருந்து மடப்பள்ளியிலேருந்து நித்தியம் குடத்தை எடுத்துட்டு இவர் போய் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து ரொப்பி வைக்கிறது. இதுதான் உண்மையான தாசிய பக்தின்னு பேர். அதுக்கும் மேலே இந்த தாசிய பக்தி காரியம்ங்கிறது இன்னொருத்தருக்காக பண்றது கிடையாது, பகவானுக்காக ஆத்மார்த்தமா பண்றது. அப்படி பண்றவா, ஆத்மார்த்தமா பண்றவா இன்னொருத்தர் பார்க்கணும், இன்னொருத்தருக்காக பண்றது. அவ நம்ம பார்க்கலையே நம்ம பண்ற காரியத்தை, பகவான் நம்மளை பார்க்கலையே, இதெல்லாம் அவன் நினைக்கவே மாட்டான். யாரு பார்க்கிறாளோ அவளுக்கு அப்படி அது பண்ணினாதான் ஆத்ம சந்துஷ்டி. அம்பரீஷ சக்கரவர்த்தி தாசிய பக்தி பண்ணினார். சவை மன கிருஷ்ண பதாரவிந்த. அதுக்கும் மேல பிரகலாத சுவாமி நவவித பக்தின்னு சொன்னார். இந்த நவவித பக்தியில மற்ற பக்தி எல்லாம் கூட அதுக்கு சரீரத்தில் உள்ள இன்னென்ன அங்கங்கள் உபயோகப்பட்டா போதும். கதை சொல்றதுக்கு, பகவான் நாமத்தை சொல்றதுக்கு வாக்கு மட்டும் உபயோகப்பட்டா போதும். கதை கேட்கறதுக்கு காது ஒண்டி உபயோகப்பட்டா போதும். ஆனா தாசிய பக்தி எப்படின்னா உடம்பு சரீரம் பூரா உபயோகப்பட்டாதான் அந்த தாசிய பக்தி பண்ண முடியும். அம்பரீஷ சக்கரவர்த்தி அப்படி இருந்தான். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோகோம். அவனுடைய சரீரம், அவனுடைய மனசுக்கு பகவானுடைய சரணாரவிந்தத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. அவனுடைய வாக்குல பகவானுடைய நாமத்தை தவிர வேற எதுவும் வாக்குல வராது, அந்நிய வார்த்தையே வராது. கரௌஹரே மந்திரமார்ஜனாதிஷூம். 7 தீபத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிற ராஜா தங்க விளக்கமாற இடத்துல வந்து கோவில் கோவிலா போய் பெருக்குவான். உழவாரப்படின்னு இன்னைக்கும் பல பக்தால் பண்ணிட்டு இருக்கா இந்த கோவிலை போய் சுத்தம் பண்றது. அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தா. இது பகவானுக்கு கூட கிடையாது, பகவானுக்கு உள்ள பண்ற சன்னதியில உள்ள பண்ற கைங்கரியம் இல்ல, பிராகாரத்துல கோவிலை சுத்தி பண்ணக்கூடிய வேலை. இதை பண்ணிட்டு இருந்தது யாருன்னா 7 தீபத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருந்த ராஜா. கரௌஹரே மந்திரமார்ஜனாதிஷூம் ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே. அவனுடைய காதுல இங்க ஒரு 15 பேர் கஜமுஜான்னு பேசிட்டு இருக்கா உட்கார்ந்துட்டு. ஒருத்தர் வண்டி உட்கார்ந்துட்டு ராமநாமா சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த 15 பேர் பேசுற சப்தம் எதுவும் அவன் காதுல கேட்காது, அந்த ராமநாமா மட்டும்தான் அவன் காதுல கேட்கும். ஏன் கேட்காதுன்னா இப்படி பகவன் நாமாவை மட்டும் கேட்டு 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 அவ்வளவு அபியாசம் பண்ணி வச்சிருக்கான், வேற எந்த சப்தமும் காதுல கேட்காது. முகுந்த லிங்காலய தரிசனே பிருஷவும். ஒவ்வொரு க்ஷேத்ராடனம் போய் பகவானை போய் தரிசனம் பண்றது, நின்ற திருமேனி, கிடந்த திருமேனி, ரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணுன்ற, படுத்துட்டு இருக்கிற சயனத்தில் இருக்கிற ரங்கநாதரை தரிசனம் பண்றது, நின்று இருக்கிற வரதராஜரை போய் பார்க்கறது. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்ராடனமா போய் பகவானை தரிசனம் பண்றது. அங்க இருக்கிற பாகவதால தத்பிருத்யகாத்ர ஸ்பரிஷேங்க சங்கமம். அங்க இருக்கிற பாகவதாளுக்கு சேவை பண்றது, அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, அவ சரணத்துல போய் இவன் ராஜாங்கிற எண்ணெல்லாம் போயிடுத்து. தன்னையும் ஒரு பாகவதனா, ஒரு சேவனாக, ஒரு அடியாராக நினைச்சுண்டு, ஒரு வேலைக்காரனா, பகவானுடைய தாசனா நினைச்சுண்டு மற்ற தாசர்களை பார்த்தா அவ காலில் போய் விழுறது.
இப்படி ராஜாக்கள்லாம் இந்த தாசிய பக்தி பண்ணிட்டு இருந்தா. ருக்மிணி தேவி தாசிய பக்தி பண்றா. கிருஷ்ணருக்கு 7 ஸ்லோகத்தினால ருக்மிணி தேவி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறா கிருஷ்ணருக்கு. ஏன்னா ருக்மிணியோட அண்ணாவான ருக்மி அவனுடைய சகாவான சிசுபாலன் அசத்து அவனுக்கு கல்யாணம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். என் உயிரை கூட விடுவேனே தவிர ஒரு அசத்துக்கிட்ட போய் என் கழுத்தை நீட்ட மாட்டேன்னு ருக்மிணி தேவி ஒரு 7 ஸ்லோகம் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவய்யச்சுதா விஷதி சித்தம் அபத்ரபம் மே. இப்படி ஒரு 7 ஸ்லோகத்தை எழுதி அனுப்பினா ருக்மிணி தேவி. இப்படி 7 ஸ்லோகத்தை எழுதி அனுப்பினா பகவான் மேலே வந்து ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். அதுதான் கதை. ஆனால் ருக்மிணி தேவி என்ன சொல்லி அந்த 7வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணினான்னா, கிருஷ்ணா உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு நிறையா அனிமூன்லாம் கிளம்பி போகணும். நான் இன்னும் பார்க்க வேண்டிய கண்ட்ரி நிறையா வச்சுட்டுருக்கேன். அங்கெல்லாம் போய் பார்க்கணும். இங்கெங்கெல்லாம் ஊரை சுற்றணும். இப்படிலாம் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எழுதலை. கடைசியாக யஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்னபனம் மகாந்தஹா வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபஹத்யை யர்ஹ்யம்புஜாக்ஷணலபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூனே விரதகிருஷான் சதஜன்மபிஸ்யாத். கிருஷ்ணா, நீ கைங்கரியம் நீ ஏற்றுக்கலைன்னா நான் அந்த பாபி சிசுபாலனுக்கு கைத்த நீட்ட மாட்டேன். என் உயிரை விட்டுருவேன். சரி, என் உயிரை விட்டு அப்படி உயிரை விடணுமா? அப்படி நான் முக்கியமானு நீ கேட்கக்கூடாது. நீ தான் எனக்கு முக்கியம். எதுக்கு நீ தான் எனக்கு வேணும்னா உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் இந்த சரீரத்தையே நான் அடைஞ்சிருக்கேன். உனக்கு கைங்கரியம் பண்ணாத இந்த சரீரம் இன்னொருத்தருக்கு கைங்கரியம் பண்ணாது. யஸ்யாங்கிரி பங்கஜ ரஜஸ்னபனம் மகாந்தஹா. உனக்கு உன்னுடைய பாத தூளி எடுத்துட்டு நான் அபிஷேகம் பண்ணிக்கணும். அபிஷேகம் பண்ணிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அப்படி உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு கேட்குறா ருக்மிணி தேவி. அப்படி கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் இந்த பிறவியே எனக்கு வந்திருக்கு. இந்த ஜென்மாவையே நான் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்திருக்கிற ஜென்மாவை இந்த சிசுபாலனுக்கு போய் சிசுரூஷை பண்ணுவேன்னா, அவனுக்கு சிசுரூஷை பண்ணணும்னா இந்த சரீரமே எனக்கு வேண்டாம். இந்த சரீரத்தை விட்டுடுவேன். சரி, அடுத்த ஜென்மா திரும்பியும் பிறப்பேன். அடுத்த ஜென்மாலையும் எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா திரும்பி வேற ஒருத்தனுக்கு கை நீட்ட மாட்டேன். திரும்பியும் உயிரை விட்டுருவேன். இப்படி ஒரு ஜென்மா 2 ஜென்மா இல்லை, சதஜன்மபிஸ்யாத். 100 ஜென்மா எடுத்தாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பிறவி எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா இந்த சரீரத்தை வச்சுப்பேன். உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா ஜீவனை விட்டுருவேன். 100 பொண்ணை கொன்ன பாபத்தை நீ அடையாத இந்த ஜென்மாலேயே என்ன நீ கல்யாணம் பண்ணின்று. அப்பதான் எனக்கு இந்த ஜென்மாலேயே உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு சொல்றா ருக்மிணி தேவி. இப்படி பல மகான்கள் இந்த தாசிய பக்தியை பண்ணிட்டு இருந்தா. அதுலேயும் இந்த தாசிய பக்தி பண்றவாள்கிட்ட என்ன ஒரு பெருமைன்னா, இவ்வளவு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருப்பா, இத்தனை கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா, எவ்வளவு கைங்கரியம் பண்றேன் நீங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டார். இன்னொருத்தர் அந்த புகழை சொன்னான்னா, இவாளுடைய யசஸை கொண்டாடி சொன்னா அவ ஜென்மாக்கு உண்மையா இருக்கிற தாசிய பக்தி பண்றவா ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா சுவாமியே லக்ஷ்மணா உன்னை போல கைங்கரியம் பண்ண முடியுமான்னு லக்ஷ்மண சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிட்டார். நான் கைங்கரியம் பண்ணினேன்னா லக்ஷ்மண சுவாமி, நான் என்ன கைங்கரியம் பண்ணினேன்? நான் பண்றது சாதாரண ஒரு கைங்கரியம். ஏன்னா உங்களோட கிளம்பி வந்தேன், நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கேயே தங்குற. உங்களுக்கு ஏதோ தேவையான சின்ன சின்ன வேலை, என்னால் முடிஞ்ச காரியத்தை நான் பண்ணித்தரேன். உண்மையாக உங்கள் மேலே பக்தியோட உங்களுக்கு சுஷ்ரூஷ உங்களை அனவர்த்தமும் மனசில் நினச்சிட்டு உங்கள் சரணாரவிந்தத்தில் பக்தியை வச்சுட்டு இருக்கிறது
உங்களோட மூத்த தம்பியான பரதன் தான். ஜிதஸ்வர்க ஸ்தவப்ராத்ரா பரதேன மகாத்மனாம். உண்மையான பக்தன், உண்மையான தாசன், உண்மையான சிஷ்யன்னா அது உங்களோட தம்பி பரதன் தான் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி தன்னுடைய வாக்குனால சொல்றாரு. இதுதான் உண்மையான தாசிய பக்திங்கிறது. நான் எவ்வளவு காரியம் பண்ணினேன் தெரியுமா? இதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒருத்தரும் இல்லை, ஏதோ என் தலை எடுத்து மாட்டின்ட்டேன்னு. அதுவும் பாகவதத்தில் சொல்லும்போது விஸ்ரம்பேன ஆத்மசௌச்சேன கௌரவேன தமேனச்சா, கபிலோபதேசத்தில் சொல்றார். இந்த கர்தமர்ங்கிற மகரிஷிக்கு தேவகூதி சிஸ்ரூஷ பண்ணினான். எப்படி சிஸ்ரூஷ பண்ணினான்னு சொல்றார். விஸ்ரம்பேனாம் ஆத்மசௌச்சேனா கௌரவ புத்தியோட. நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன். இந்த விளக்கமாற எடுத்துட்டு இந்த ரங்கநாதர் சந்நிதி பிராகாரத்தை பெருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு க்ஷணமும் கௌரவ புத்தியோட சிஸ்ரூஷ பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா பூஜை பண்றது தான் கௌரவமா இல்லை, பூஜை பண்ணுறது அடுத்தது அவள் பூஜை பண்ணுறவாளுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறது தான் கௌரவமானா இது மட்டும் கௌரவம் கிடையாது. பகவானுக்கு பகவானுடைய கோவிலில் அடைச்சுட்டு இருக்கிற சாக்கடையை சுத்தம் பண்ணுறது கூட கௌரவம். அப்படி நினச்சிட்டு பண்ணுறதுக்கு தான் தாசிய பக்தின்னு பேர். கௌரவே நதமே நச்சாம், இப்படி பண்ணணும் தாசிய பக்திங்கிறது. இந்த தாசிய பக்தியை இன்னும் பல மகான்கள் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கும் ஒரு பாக்கியம். இந்த ரங்கநாதரோட சந்நிதியில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாலாஜினாவோட முயற்சியில் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் இங்கே பிரவச்சனம். பொதுவாக ராமாயணம் பாகவதம் நிறையா இடத்துல நடக்கிறது. இது மாதிரி புது விஷயமாக வேறு எங்கேயுமே நடக்கிறது இல்லை. போன வருஷம் கூட இந்த ராமாயணத்திலேயே புதுசாக ஒரு தலை, சீதாராமன், தசரத ராமன், கௌசல்யா ராமன், அது இது போல் போன வருஷம் இப்படி ஒரு பிரவச்சனம். இந்த வருஷம் பாலாஜிநாசனர் இந்த ராமாயண சம்பந்தமாகவே ராமாயணத்தில் யாரெல்லாம் எந்த விதமான பக்தி பண்ணியிருக்கான்னு அப்படி வச்சுக்கலாமான்னு பாலாஜினா இந்த வருஷம் கேட்டிருந்தோம். அப்புறம் நம்ம சிஷ்யால் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பக்தியை சொல்லலாம். முதல் நாளைக்கு நம்ம கணபதினா முரளிதர தாஸ் வாத்சல்ய பக்தி சொன்னார். அடுத்த நாள் நம்ம கோபால்னா சக்கிய பக்தியை பற்றி சொன்னார். ராமன்னா சாந்த பக்தி. ஞானிகள்லாம் ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா. பகவானை பல பேர் பக்தி பண்ணியிருக்கான். கஷ்டம் இருக்கிறவனும் பகவானை பக்தி பண்ணுவான். இல்லை முமுட்சுவ பகவானை உண்மையாக அடையணும்னு ஒருத்தன் முயற்சி பண்ணிட்டு இருக்கானே அவனும் பக்தி பண்ணுவான். ஆர்த்தகா ஜிக்யாசு. சில பேர் கோவிலுக்கு வருவான், பணம் வேணும், இது வேணும், அது வேணும்னு பக்தி பண்ணுவான். இவெல்லாம் பக்தி பண்ணுறது விஷயம் இல்லை. ஞானீச்ச பரத ரிஷபாம். எல்லாத்தையும் திறந்து உலகமே ஞானஸ்வரூபமாக பார்த்துட்டு இருக்கிற ஞானிகள் கூட பக்தி பண்ணியிருக்கா. அதுதான் உண்மையான பக்திங்கிறது. அப்பேற்பட்ட சாந்த பக்தி நேற்றுக்கு ராமண்ணா சொன்னார். எனக்கு நாளைய தினம் இந்த இந்த தாசிய பக்தி நாளைய தினம் போட்டிருந்தது. இன்னைக்கு மதுரை பக்தி நம்ம ஸ்ரீநாதண்ணா சொல்ல வேண்டியது இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் காரியம் ஆசிரமத்தில். நேற்றுக்கு தான் அண்ணா ஸ்ரீநாதண்ணா எல்லாரும் மெட்ராஸ்லேருந்து வந்தா. ஆசிரமத்தில் கொஞ்சம் காரியம். இன்றைக்கி தான் இந்த பூமி பூஜை. இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குன்னு மேலே இந்த பாடசாலை கட்டுறதுக்காக இன்றைக்கி நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி தான் அந்த பூமி பூஜை மத்தியானம் போட்டு அந்த பூஜைகள்லாம் முடிஞ்சது. சரி, இன்றைக்கி நீ இந்த தாசிய பக்தியை சொல்லு, நாளைய தினம் நான் இந்த மதுரை பக்தியை சொல்கிறேன்னு சொன்னேன். எனக்கும் ரங்கநாதர் சன்னதியில் புதுசாக இப்படி ஒரு தாசிய பக்தின்னு ஒரு பிரவச்சனம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம், கேட்கறதுக்கு உங்களுக்கும் ஒரு பாக்கியம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராயாம் வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே
நாராயண 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 ஆஞ்சநேய மூர்த்திக்கு ब्रह्मस्यलोमत्पिशिरिन्द्रियाणि अङ्गान्यात्मन् विषजातदस्विनाः आत्मानमुण्डैः समदा सरस्वती इन्द्रस्य रूपकं सतमानमायुः